சரி சரி ஸ்பீடு ஸ்பீடு பேசணும் எதுக்கு கார்ல கை வைக்கிறீங்கன்னு கார்ல கை வச்சு பாரு பிரச்சனை சொல்லிட்டா போலீஸ் ஸ்டேஷன் தான் வரணும் எங்கேயும் போக முடியாது. இப்போ கரெக்டாக நாங்கள் அந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இப்போ பார்க்குக்கு நடந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கேருந்து நாங்கள் பார்க்குக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். என்ன ஆகாசு அப்படிதான் நேற்று பிறந்த குழந்தைய போல் ஏதாச்சும் பண்ணுவோம், அதெல்லாம் கண்டுக்காண்டாம். இப்போ கரெக்டாக டைம் வந்து 2:55 ஆகுது. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஊட்டியில் கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் இங்கே தான் வந்திருக்கோம். பார்க்குறோம். இனி டிக்கெட்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அவுட்டோரில் தான் இருக்குது டிக்கெட் எல்லாம். இனி டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நாங்கள் உள்ளே போகணும். எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு உள்ளே போக வேண்டியதான். எவ்வளோ ரூபா? போடுங்க போடுங்க. இதுதான் டிக்கெட்டு. நாங்கள் 4 பேர் இருக்கிறனால இதில் பிரிண்ட் பண்ணி தான் தந்திருக்காங்க 4 டிக்கெட் அப்படின்னு. நாங்கள் இனி உள்ளே போகிறோம். உள்ளே நீ டிக்கெட் கூப்பிட்டு வாங்க கிளம்பலாம். 4 பேர் நாங்கள் ஏய் நல்லா இருக்குல்ல. எரிக்குதா? ஆமா லைட்டா எரிக்கி காரம் எல்லாம் இருக்கு. எனக்கு எரிக்குது. சூப்பரா இருக்கு. ஏய் நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கேன், ஆனா எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை. அப்படியா? ஸ்டைலா தான் சாப்பிடுவாங்க இவங்க வீடியோ எடுக்கும் போது. வேண்டாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி திங்கிறது யாரு பத்தியா இல்லை எப்படி இல்லை மனுஷனால சாப்பிடணும்னா 1 நம்பர் ஆளுதான். சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு தான் முக்கியம் எல்லாத்துக்கும். மூஞ்ச பாரு அனக்கு தண்ணி வேணுமா? எரிக்குதா? ஏய் ரொம்ப பெருசுல. இது ஒரிஜினல் தான் நினைக்கிறேன். இது ஒரிஜினல் தானே? ஒரிஜினல் இல்லையா? இது ஒரிஜினல் தானே? ஒரிஜினல் இல்லை, ஃபுல்லா இரும்பு மாதிரி இல்லை, இரும்பு தான். இது ஃபுல்லா ஒரிஜினல். சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க இனி இங்கோடி போயிட்டு இந்த வழிக்கு அப்படியே போயிட்டு இனி மேலெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். பார்க்குறதுக்கே சும்மா அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்திருக்காங்க. எதுக்குன்னா இது வந்து இப்போ சம்மர் டைம்னால கூட்டம் நிறைய இருக்குது. எங்கேயும் போய் உட்கார முடியாது, அந்த ஒரு நிலைமையில தான் இருக்குது. எதுக்குன்னா எல்லாருமே அந்த மரத்துக்கு கீழே தான் போய் உட்கார்ந்து இருக்காங்க. ஸோ எங்களால் இதில் எதுலையுமே உட்கார முடியாது. நாங்கள் அதனால் எல்லா இடத்துக்கும் அப்படியே நடந்து சுற்றி பார்க்குறோம். ஓகேயா? நான் தானே முதல்ல எடுத்தேன். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. அது எப்போ அப்படின்னா 11th படிக்கும் போது வந்திருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த பிளேஸ் வந்திருக்கேன்ல, ரெகுலர் போய் சொல்ல போறேன். வந்திருக்கேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த பிளேஸ் 1-2 பிளேஸ் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு, பெருசா ஞாபகம் இல்லை. ஆனா முந்தி நான் வந்த டைம் வந்து இதோட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். ஸ்கூல் முடியிற டைம் தான் நான் வந்திருந்தேன். இப்போ வந்து ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. உங்களுக்கு நான் வீடியோல என்ன கொடுமை சரவணன் நினைச்சிருப்பேன், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரி இனி நம்ம எல்லா இடமும் சுத்தி பார்க்கலாம். டைம் இல்லை, நம்ம சுத்தி பார்க்க போலாம். நான் இதுக்கு முன்னாடி இங்க வரும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா அது உள்ளெல்லாம் போகலாம். இப்போ நோ என்ட்ரின்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. நான் கரெக்டா ஒரு 4 வருஷம் கழிச்சு வரேன்னு நினைக்கிறேன் இந்த பிளேஸுக்கு. 4 வருஷம்லாம் இருக்கா, ஒரு 5-5.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 11th படிக்கும்போது வந்தது. ஆனா இப்போ நிறைய மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சொல்ல போனா. இதுக்கு இந்த பிளேஸ்லாம் போகலாம். முந்தி இங்கெல்லாம் நான் போயிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இப்போ அப்படிலாம் போக முடியாது. ஏன்னா நோ என்ட்ரி போர்டு வேற வச்சு ஃபுல்லா ரோப் போட்டிருக்காங்க. ரோப் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு தெரியல. ஆனா இப்போ பார்க்கறது கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. நோ என்ட்ரி கொடுத்துருக்காங்க இதுல. ஆமா.
ஆமா விடுவாங்க. நான் ஒரு 5.5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது கூட நான் பார்த்திருக்கேன். கரெக்ட். நீ சாப்பிட்ட வீடியோலாம் இருக்கு, வரும் பாரு. பெஞ்சா இது பெஞ்சா இது பெஞ்சானு. சரி இங்கிலீஷ் மீடியத்துல லா படிக்காங்க. அது என்னதுல இது பெஞ்சா என்ன இருக்குல்ல, இது பெஞ்சா இப்படி இல்ல இது ஆமா இது வந்து இது உட்கார்றவரு பெஞ்சு மாதிரி. கரெக்டா? சரி கேட்டு பழகிக்கோங்க. இந்த வியூஸ் ஒரு பாக்குற ஆளுக்கும் யாருன்னு தெரியும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன். இது எங்க என்ன மாதிரியான செடி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது எப்படி இது கான்செப்டே புரியல. மேப் அவ்வளவுதான். இது மேப் அவ்வளவுதான். இல்ல புரியல. தெரியுது எவ்வளவு பெரிய பிளேஸ் அப்படின்னு. ஆனா ஃபேமிலியோட வரும்போது நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்க நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு நான் ஊட்டிக்கு வந்தவங்க இங்க வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் வந்திருக்கலாம். ஆனா இலக்கி ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஜோ நீ இங்கோடி வந்திருக்கல இதுக்கு முன்னாடி. இங்கோடி வந்திருக்க மாட்டேன். என்ன கேஷுவலா நிக்க அப்படிதானே? சரி நீ கேஷுவல் தான், திரும்பு. சரி வேண்டாவா? இல்ல நான் இங்கோடி ஏன்னா ஒண்ணுல ஏதாச்சும் பேசல. A few moments later. ஆனா இந்த காடெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது, ஜோயில் உனக்கு ஏதாச்சும் தோணுதா இந்த காடு சைடு வரும்? உனக்கு அப்படித்தானே தோணும். எனக்கு ஆனா அப்படி கிடையாது. நான் என்ன தெரியுமா யோசிப்பேன், இங்கோடி நம்ம போயிட்டு இருக்குமே முந்தைய நிறைய இந்த கார்ட்டூன்ஸ் கூட கிடையாது. டைனோசர் படம் எல்லாருமே பார்த்துருப்போம். டைனோசர் மூவி எப்படின்னா காட்டுக்குள்ள இருந்தா அந்த டைனோசர் ஓடி வர மாதிரி அந்த மாதிரி தானே, அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க அவங்க. அந்த மூவியே அந்த மாதிரி தான் இருக்கும், காட்டுக்குள்ள இருந்து வர மாதிரி. நான் இமேஜின் பண்ணிக்கிடுவேன். என்னன்னா இங்கிருந்து காட்டுக்குள்ள இருந்து டைனோசர் வந்துச்சுன்னா, டீரெக்ஸ் வந்துச்சுன்னா, பெரிய டைனோசர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்படிலாம் யோசிச்சு பார்த்துருக்கேன். இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வருது. எவ்வளோ பெரிய காடு. சும்மா தான் இப்படிலாம் நினைப்பேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. சும்மா யோசிச்சு பார்ப்பேன் இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் தான், மற்றபடி அப்படிலாம் ரொம்ப டீப்பாலாம் யோசிக்க மாட்டேன். சும்மா ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான். ஆனால் இந்த தடவை இது என்ன மரம்? அந்த மரம் தான். அந்த சோதிக்காதீங்க அந்த மரம் தான். இப்போ நாங்கள் அகைன் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இப்போ எல்லா இடமும் சுற்றி பார்த்தாச்சு ஓரளவு. போதும். எதுக்குன்னா வீட்டில் இருந்தும் கால் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு. நாங்கள் அதனால கிளம்பிட்டோம். நம்ம வரும்போது அந்த இல்லை நம்ம வரும்போது நான் அந்த சைடு மட்டும்தான் பார்த்தேன். அந்த ஒரே ஒரு பீராங்கி தான் பார்த்தேன். லெஃப்ட் சைட்லேயும் ஒன்று இருக்குது, ரைட் சைட்லேயும் ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம ரைட் சைடில் மட்டும்தான் பார்த்தோம், லெஃப்ட் சைடில் உள்ளது கவனிக்கல. ஆனால் ரெண்டுமே ரியல் தான் நினைக்கிறேன். ரியல் தான். பார்த்தா பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே ஃபீல் ஆகலை. எதுக்குன்னா ஃபுல்லுமே ராடில் கொடுத்துருக்காங்க. அகைன் நாங்கள் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. நாங்கள் வெளியே போகிறோம். வெளியே போயிட்டு நீ என்ன வீடியோ எடுக்க போகிறோன்னு தெரியல. சடன் பிளான் தான் எல்லாமே, இங்கே போகிறோம் அங்கே போகிறோன்னு. நாங்கள் இனி அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்துக்கிட்டு இந்த வீடியோட கண்டினியூஸாக அந்த வீடியோவும் வரும். ஓகே, லாஸ்ட் வர பாருங்க, இனி பார்க்கலாம்.